அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு புரட்டாசி மாதத்துடைய அற்புதமான ஒரு பதிவு. மாதத்துடைய முதல் நாள் நம்ம வீடுகளில் செய்யப்போகின்ற எளிமையான ஒரு விஷயத்தை தான் இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். புண்ணியம் தரக்கூடிய மாதம்னாலே புரட்டாசி மாதம்தான். தமிழ் மாதத்தில் 12 மாதங்கள் நமக்கு எல்லா விசேஷங்கள் இப்படி வந்தாலுமே அதில் 6வதாக வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துக்கு எப்பயுமே தனி மகிமை, தனி மகத்துவங்கள் இருக்குது. ஏன்னா இது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுக்கு உகந்த ஒரு மாதம். சில மாதத்தில் சில குறிப்பிட்ட விரத நாட்கள் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் புரட்டாசி மாதம் மட்டும் அந்த மாதம் முழுக்க முழுக்க எல்லா நாட்களுமே விரத நாட்கள் தான். எல்லா நாட்களுமே இறைவழி நமக்கு வழிபடுவதற்கான மிகச்சிறந்த நாட்கள்னு ஐதீகங்கள் சொல்லுது. அதுவும் புரட்டாசி மாதத்துடைய சனிக்கிழமையில் பெருமாளை யார் ஒருத்தங்க நம்ம வழிபடுறோமோ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள் நீங்கி நல்லபடியான வளமான வாழ்க்கை கிட்டும். குறிப்பாக பொருளாதாரத்தில் நம்ம குடும்பத்தில் நல்லதொரு முன்னேற்றம். எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறோம், நமக்கு அடுத்த வேளை ஒரு சாப்பாட்டுக்கு கூட முடியல, பணமே வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க கூட புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை மட்டும் நீங்கள் போய் சேவிச்சு பாருங்களேன். நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் அடுத்த புரட்டாசி வருவதற்குள்ள அந்த முன்னேற்றமானது ரொம்ப அபரிதமாக பெருமாளுடைய அனுகிரகத்தாலே நடக்குங்க. பெருமாளுடைய அம்சமாக கருதப்படுவது தான் புதனுடைய வீடு தான் கன்னி. அதனால தான் இந்த கன்னி ராசியில் சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த பெருமாளுக்கான பஜனைகள், அந்த பிரம்மோற்சவங்கள் இது எல்லாமே நடக்குது. புதனுக்கு உரிய நட்பு கிரகம் தான் சனி பகவான். அதனால தான் புரட்டாசி சனிக்கிழமையில் நம்ம பெருமாளை நம்ம வழிபடுறப்ப நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் இது எல்லாமே குறையுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தில் யமனுடைய கோரை பற்களில் ஒன்றாக இந்த புரட்டாசி மாதத்தை சொல்கிறாங்க அப்படின்ட்டு அக்னி புராணமும் சொல்லுது. யமபயம் நீங்கிறதுக்கு, துன்பங்கள் விலகுவதற்கு இந்த புரட்டாசி மாதத்தில் விஷ்ணு பகவானை நம்ம வழிபட்டாலே போதும், நிச்சயம் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். இவ்வளவு பெருமைகள் கொண்ட இந்த மாதத்துடைய முதல் நாள் நம்ம எல்லா மாதத்துலேயுமே இப்படி நிறைய நம்ம தாந்திரிக பரிகாரங்கள், ஆன்மீக பரிகாரங்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனால் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வேண்டி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பண கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த செல்வ செழிப்புகள் எல்லாம் பெருகணும் அப்படின்னு நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன். நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் நீங்கள் இந்த விஷயத்தை பூஜை அறையில் காலை அல்லது மாலையில் செய்யுங்க. இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறீங்க, இப்போ காலையில் தீபம் ஏற்றி அந்த வழிபாடு பண்ணுறீங்க, பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படி பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இல்லாட்டி மாலை நேரத்தில் தான் எங்களுக்கு டைம் இருக்குனாலும் அந்த நேரத்தில் பண்ணலாம். இதற்கு என்ன செய்யணும் இந்த பரிகாரத்துக்குன்னா, இது எல்லாமே நம்ம சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாமே மகாலட்சுமிக்கும் நம்ம பெருமாளுக்கும் உகந்த ஒரு பொருட்கள். இந்த பெருமாளுக்கான உகந்த ஒரு பொருட்களை அந்த மாதத்துடைய முதல் நாள் நம்ம ஒன்று கடையில் புதுசாக வாங்கி கூட இந்த பூஜையில் வைக்கலாம். இல்லை பதிவு தாமதம் பார்த்தோன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் கூட வைக்கலாம். ஏன்னா மாதத்துடைய அந்த முதல் நாள் நம்ம புதுசாக இப்படி வாங்கி நம்முடைய பூஜை அறையில் வச்சு நம்ம அதை வழிபடுறப்ப நல்ல ஒரு பலன்கள், குடும்பத்துக்கு அந்த தனவரவு பணவரவு எல்லாம் பெருகுங்க. அப்படி என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாளுக்கு உகந்த பச்சை கற்பூரம். எல்லா இடத்துலையுமே அந்த பெருமாளுடைய கோவில் தீர்த்தமாக இருக்கட்டும், பெருமாளுக்கான அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லா இடம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் எல்லாமே இருக்கவே இருக்காது. அதனுடைய வாசத்துக்கு சகல தேவர்களும் சகல தெய்வங்களுமே வசியமாவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதோடு கூட மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் பச்சை கற்பூரம். அதனால தான் இந்த பச்சை கற்பூரம் உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இல்லாதவங்க புதுசாக நீங்கள் இந்த மாதத்துடைய முதல் நாள் நீங்கள் வாங்கி பூஜையில் வச்சு நம்ம சொல்லுகின்ற அந்த பரிகாரத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். அதே மாதிரி மாதத்துடைய அந்த முதல் நாளுங்கிறப்ப நிறைய பேர் அதுவும் புதன்கிழமை நமக்கு அன்றைக்கி ஏகாதேசி இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால நிறைய பேர் கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும். அப்படி கோவிலில் போயிட்டு உங்களுக்கு துளசி இலைகள் கிடச்சதுன்னா அந்த துளசி இலைகளை நீங்கள் இதோட சேர்ந்து வைக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வெளியில் 10 ரூபா கொடுத்து இல்லை 5 ரூபா கொடுத்தாச்சும் சின்னதான ஒரு கட்டு துளசி வாங்கி நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா நம்முடைய பூஜைக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம், ப்ளஸ் இது மாதிரி பரிகாரங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சரிசிங்க. இந்த மாதத்துடைய முதல் நாள் நம்ம ஒரு பச்சரிசி ஒரு 1/2 கிலோ ஒரு சாஸ்திரத்துக்கு நம்ம வாங்கி வச்சு நம்ம வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்முடைய வீட்டுக்கு உபயோகப்படுத்தி நீங்கள் அதை எடுத்துக்கிறப்ப
குடும்பத்தில் நல்லபடியான ஒரு தனவரவு, ஒரு பணவரவு இது எல்லாமே ஏற்படும். ஏன்னா இது வந்து மகாலட்சுமி வாசம் புரிகின்ற இடம். எங்கெல்லாம் பெருமாள் இருக்காரோ அந்த இடத்துலலாம் மகாலட்சுமி தாயாரம் கண்டிப்பாக வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது. இந்த 3 பொருட்கள், ஒரே ஒரு சின்னதான ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு கைப்பிடி நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அதோடு கூட 2-3 துளசி இலைகள் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த 3 பொருட்களையும் உங்கள் வீட்டில் முடிச்ச மாதிரி இருக்குதுன்னா முடிச்ச மாதிரி கட்டி நீங்கள் வைக்கலாம். இப்போ ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் இப்படி முடிச்ச பரிகாரம் நம்ம சொல்கிறப்ப அதை எப்படிமா வைக்கிறது நிறைய பேருக்கு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. அப்போ சின்னதான குட்டி பித்தளை தட்டு இல்லாட்டி அகல் விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இந்த 3 பொருளையும் சேர்த்து வச்சுட்டு அன்னைக்கு நீங்கள் பெருமாள் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு இந்த 3ஐயும் ஒன்றா வச்சுட்டு ஆத்மார்த்தமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பணவரவுக்கான தடைகள் எல்லாம் நீங்கணும், நல்ல பணம் பெருகணும், வருமானங்கள் பெருகணும், அதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரட்டாசியோட முதல் நாள் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம நல்ல ஆத்மார்த்தமாக வந்து வேண்டி கேட்குறப்ப நிச்சயம் இந்த பணப்பிரச்சனைக்கான அந்த தீர்வுகள் நிச்சயமாக கிடைக்குங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பெரிய பணக்கார சாமி யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தான். அதனால தான் இந்த பெருமாள் கிட்ட வந்து நம்ம பணம் பிரச்சனைகள் நீங்கள் இதெல்லாம் நம்ம வேண்டி கேட்குறப்ப எப்படிப்பட்ட அந்த பண கஷ்டங்களும் கண்டிப்பாக நமக்கு தீருங்கிற ஐதீகம் இருக்குது. இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் ஒரு தடவை மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் செஞ்சுட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இந்த மாதம் முழுக்க இருக்கட்டும். பச்சை கற்பூரம் மட்டும் கொஞ்சம் இப்படி ஆவியாக கரைஞ்சு போயிருக்கும். அப்படி பச்சை கற்பூரம் வாசம் தீர்ந்துருச்சுன்னா கூடுதலாக கொஞ்சம் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஆனால் துளசி இலைகள் நமக்கு வாரினாலும் எந்த தோஷமும் கிடையாது. அப்படியே இந்த இலைகள், அந்த அரிசி, பச்சை கற்பூரம் 3மே பூஜை ரூமில் ஒரு ஓரத்தில் அப்படி இருக்கட்டும். எப்பெல்லாம் தூபதீப ஆராதனைகளை காமிக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த அரிசிக்கும் அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்களுக்கும் தீபதூப ஆராதனைகளை காமிச்சிருங்க. இந்த புரட்டாசி மாதம் முழுக்க அப்படியே அந்த இடத்துல ஒரு ஓரமாக நீங்கள் வச்சுட்டு நம்ம இப்படி வந்து பெருமாளை நம்ம வழிபடுறப்ப நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பணப்பிரச்சனையும் தீரும். நமக்கு இந்த மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த அரிசி எடுத்து நீங்கள் ஒன்று காக்கைக்கு, குருவிக்கு, பறவைகளுக்கு இப்படி நீங்கள் தானமாக கொடுத்துடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். ஆனால் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட ஒரு பரிகாரம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம இப்படி எளிமையான இந்த ஒரு பரிகார முறை நம்ம செய்கிறப்ப நிச்சயமாக கைமேல் பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி இப்போ எங்களுக்கு இந்த முதல் நாள் எங்களுக்கு இது மாதிரி இந்த பரிகாரத்தை செய்ய முடியலம்மா, பெண்களுக்கு இது மாதிரி பீரியட்ஸ் ஆச்சு, இல்லாட்டி வெளியூரில் எங்கேயாச்சும் இருக்கோம், எங்கள் வீட்டில் பண்ண முடியலன்னா அடுத்து எப்போ செய்யலான்னா புரட்டாசியுடைய சனிக்கிழமைகள் பண்ணலாம், இல்லாட்டி புரட்டாசியுடைய புதன்கிழமை. இது மாதிரி நமக்கு வரக்கூடிய ஏகாதசி திதி பெருமாளுக்கு உகந்த இந்த நாட்களில் எப்போ வேணாலுமே இந்த எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்ம பூஜை அறையில் செய்யலாம். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய எப்படிப்பட்ட பண கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே பெருமாள் அனுகிரகத்தாலே கிடைக்குங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, என்றைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.